ஷியாக்கள்ல பல பிரிவுகள் இருக்கிறாங்க. அதில் இமாமியா கூட்டம் தான் ஈரானில் இருக்கிறாங்க. இவர்கள் மிக மோசமான சித்தாந்தம் உடையவர்கள். மிக மோசமான சித்தாந்தம். ஷியா பிரிவில் 22 பிரிவு இருக்குது. அதில் சில பிரிவுகள் முஸ்லிம்கள் வழிகேடர்கள். இப்போ யமனில் இருக்கிறாங்க, அவர்களை ஜெய்தியான்னு சொல்லுவாங்க, அவங்க முஸ்லிம்கள் தான். ஆனால் அதே நேரத்தில் ஈரானில் இருக்கிறாங்க இல்லையா, இவர்கள் இமாமியா, இவர்கள் முஸ்லிம்களே அல்ல என்றுதான் ஷாஹ்வலியுல்லாவுடைய மகனார் அல்லாமா அப்துல் அசீஸ் உத்தஹ்லவி கிதாப் எழுதினாங்க. இவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. நான் சொல்கிறேன், ஏன் முஸ்லீம் இல்லை, உணர்ச்சி வசப்பட்டு சொல்லலை, சரிங்களா, யார் மீதும் உள்ள வெறுப்பில் சொல்லலை. காரணம் நாம் சொல்லுவோம், நீங்களே அப்போ யோசிக்குங்க. இவர்கள் முஸ்லிம்கள் அல்ல என்பது தான் பல அறிஞர்களுடைய கருத்து. காரணம் என்ன, இவர்களுடைய கொள்கை அப்படிப்பட்டதுங்க. இவங்க ஹதரத் அபூபக்கர் உமர் இந்த 2 பேரையும் காஃபிர்னு சொல்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1447 ஆண்டு துவங்கியிருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த புதிய ஆண்டையும் வரக்கூடிய ஆண்டையும் முஸ்லிம் சமூகத்திற்கு சுப செய்திகள் நிறைந்த ஆண்டுகளாக ஆக்குவானாக. அருமையானவர்களே, நான் இந்த வாரம் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு மிக நீண்ட யோசனைக்கு பிறகுதான் இந்த தலைப்பை பேச வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறேன். ஷியாக்களை குறித்து சில உண்மைகளை, சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அண்மையிலே ஒரு 6 நாட்கள் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலே ஒரு போர் நடந்தது. கடந்த வாரம் நாமும் அதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தோம். இது ஒரு அரசியல் போர். அந்த அளவுக்கு இஸ்ரேல் அடி வாங்குவது, யாரை கொண்டு வாங்கினாலும் நமக்கு ஒரு மகிழ்ச்சி, அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனாலும் கூட இந்த போர் இந்த சமூகத்திற்கு இன்னொரு வகையிலே ஒரு பெரிய சோதனையாக, அதுவும் முஸ்லிம்களுடைய ஈமானுக்கு ஒரு பெரிய சோதனையாக அமைந்து விட்டது. ஏனென்றால் போரில் யாரும் வெல்லலாம், தோற்கலாம். ஒரு போருடைய வெற்றியோ தோல்வியோ, ஒருவன் முஸ்லிம்களுடைய ஒரு எதிரியை தாக்குகிறான் என்பதற்காக மட்டுமே யாரும் சத்தியத்திற்கு அளவுகோல் கிடையாது. இஸ்ரேலையோ அமெரிக்காவையோ ஈரான் தாக்குவதனாலேயே ஈரான் சத்தியத்திற்கான அளவுகோல் அல்ல. ஈரான் நம்முடைய தலைமைத்துவத்திற்கு ஏற்ற நாடும் அல்ல. ஈரானுடைய மத தலைவர் ஹாமினி என்பவர் நமக்கான தலைவர் அல்ல. ஆனால் இப்போது அவருடைய போட்டோக்கள், வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைத்தளங்களிலே பெரிய அளவிலே வைரலாகி, இந்த சமூகத்தின் பொதுமக்கள் மட்டுமல்ல, ஷியா கொள்கை தெரியாத சில மௌலவிகளும் கூட, இன்னும் சிலர் தங்களை புத்திசாலிகள் என்று கருதி கொள்கிற சில கூமுட்டைகள் இந்த ஷியாக்களை தூக்கி, ஈரானை தூக்கி, அலி ஹாமினி ஈமானுடையவர், வலிமையானவர் என்றெல்லாம் பேசுவதை பார்க்கிற போது, என்னுடைய ஈமான் இதை பற்றி நான் பேசாமல் இருந்தால் நாளை அல்லாஹ்விடத்திலே நான் பதில் சொல்ல வேண்டி வரும். இந்த கொள்கை ஏன் இந்த சமூகத்திற்கு நீ எடுத்துரைக்கவில்லை என்று அல்லாஹ்விடம் நான் பதில் சொல்ல வேண்டியது வரும். எனவே தான் இந்த நேரத்தில் இதெல்லாம் பேச வேண்டாம்னு ஒரு பக்கம் சொன்னாலும், ஒரு தப்பான கொள்கையுடையவரை சமூகத்தின் இமாமாக, சமூகத்தின் தலைவராக முன்னிறுத்தப்படுகிற நேரத்தில் அதை தெளிவுபடுத்தாமல் என்னால் இருக்க முடியாது. ஒரு கற்பனை செய்து கொள்ளுங்கள், காதியானிகள் காஃபிர்கள். ஒரு காதியானிகள், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அவர்களுக்கு ஒரு நாடு இருப்பதாக கற்பனை செய்யுங்கள். அது இஸ்லாமிய நாடல்ல. ஒரு காதியானி நாட்டை சார்ந்த அரசாங்கம் இஸ்ரேலையோ அமெரிக்காவையோ தாக்குகிறது. இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் தாக்கிவிட்டார்கள் என்பதற்காக நீங்கள் காதியானி கொள்கை ஏற்பீங்களா? இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திச்சு பாருங்க. இஸ்ரேலை தாக்கிவிட்டார்கள், இஸ்ரேலையோ அமெரிக்காவையோ தாக்கினார்கள் என்பதற்காக ஒருவனுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன என்பதை பற்றி யோசிக்காமல் அந்த நாட்டை தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடலாமா? இப்போது அதுதான் நடக்குது. அதனால தான் அருமையானவர்களே, நான் இந்த தலைப்புக்குள்ள வர்றேன். இந்த ஷியா பிரிவு எப்படி வந்தது அப்படி நாம் விளங்கணும்னா ஒரு பெரிய இஸ்லாமிய வரலாறு நான் எடுக்கணும். அது ஒரு வாரம் அல்ல, பல வாரங்கள் தொடர்ந்து பேசணும். இருந்தாலும் நான் அந்த அளவுக்கு இதுக்குள்ள நான் போக விரும்பல. ஷியாக்களை எந்த வகையிலும் நாம் ஆதரிக்கக்கூடாது என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக ஒரு சில வரிகளை நான் சொல்லி முடிக்கிறேன். அருமையானவர்களே, இந்த ஹாமினி என்பவர்
ஷியாக்களுடைய இமாமியா ஃபிர்கா. ஷியாக்கள்ல பல பிரிவுகள் இருக்கிறாங்க. அதுல இமாமியா கூட்டம் தான் ஈரான்ல இருக்கிறாங்க. இவர்கள் மிக மோசமான சித்தாந்தம் உடையவர்கள். மிக மோசமான சித்தாந்தம். ஷியா பிரிவுல 22 பிரிவு இருக்குது. அதுல சில பிரிவுகள் முஸ்லிம்கள் வழிகேடர்கள். இப்போ யமன்ல இருக்கிறாங்க, அவர்களை ஜெய்தியான்னு சொல்லுவாங்க, அவங்க முஸ்லிம்கள் தான். ஆனால் அதே நேரத்தில் ஈரான்ல இருக்கிறாங்க இல்லையா, இவர்கள் இமாமியா, இவர்கள் முஸ்லிம்களே அல்ல என்றுதான் ஷாஹ்வலியுல்லாவுடைய மகனார் அல்லாமா அப்துல் அசீஸ் உத்தஹ்லவி கிதாப் எழுதினாங்க. இவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. நான் சொல்றேன், ஏன் முஸ்லீம் இல்லை, உணர்ச்சி வசப்பட்டு சொல்லலை, சரிங்களா, யார் மீதும் உள்ள வெறுப்புல சொல்லலை. காரணம் நாம சொல்லுவோம், நீங்களே அப்ப யோசிக்குங்க. இவர்கள் முஸ்லிம்கள் அல்ல என்பது தான் பல அறிஞர்களுடைய கருத்து. காரணம் என்ன, இவர்களுடைய கொள்கை அப்படிப்பட்டதுங்க. இவங்க ஹதரத் அபூபக்கர் உமர் இந்த 2 பேரையும் காஃபிர்னு சொல்றாங்க. அபூபக்கர் உமர் இந்த 2 பேரும், நான் வெளிப்படையாவே பேசுறேன், விபச்சாரத்தில் பிறந்தவர்கள் சொல்றாங்க. இப்பையும் உங்களுக்கு அரபி தெரிஞ்சா ஷியாக்கள் அபூபக்கர் உமருடைய வம்சத்தை பற்றி என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு நீங்க போடுங்க. இன்னைக்குள்ள ஷியா, இப்போ உயிரோடு இருக்கிறவன், நீங்க போய் பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நான் வெளிப்படையா பேசணுங்கிறதுக்காண்டி சொல்றேன், இல்லைன்னா இந்த வார்த்தையை கூட என் நாவில் நான் சொல்லக்கூடாது. ஹஜ்ரத் அபூபக்கருடைய தந்தை அபூ குஹாஃபா அவர்கள் தன்னுடைய சகோதரர் மகளை நிக்கா பண்ணிக்கிட்டாரு. சகோதரர் மகளை நிக்கா செய்யறது ஹராமு. அவருக்கு பிறந்தவர் அபூபக்கர் ஜினால பிறந்தவர். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய வம்சம் ஜினால பிறந்தவர். தெளிவா, சாடை மாடையாக அல்ல, மிக தெளிவா யோசிச்சு பாருங்க. ஹஜ்ரத் சய்யிதுனா அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இவங்க விபச்சாரத்தில் பிறந்தவர்கள் என்று குறை சொல்றது ஒரு பக்கம் வைங்க. இந்த விபச்சாரத்தில் பிறந்தவர்களுடைய மகள்களை பெருமானார் நிக்கா செய்வாங்களா? விபச்சாரத்தில் பிறந்தவர்களுடைய மகள்களை பெருமானார் நிக்கா செய்வாங்களா? அப்ப இவங்க யாரை அட்டாக் பண்றாங்க? அபூபக்கரையும் உமரையும் அல்ல, அல்லாஹ்வுடைய திருத்தூதரையும் விமர்சிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஹஜ்ரத் அபூபக்கர் மீதும் உமர் மீதும் அவர்கள் வைக்கிற ஆபாச அருவருக்கத்தக்க குற்றச்சாட்டுகள் எல்லையே கிடையாதுங்க. ஒரு அமெரிக்காவை தாக்கிட்டாங்கிறதுக்காக நம்ம கொள்கை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஈரான் 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 பார்த்தா இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல படிக்க முடியல, சகிக்க முடியல. அருமையானவர்களே, இந்த ஷியாக்கள் நாம இன்னைக்கு வரைக்கும் ரவுதாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு மிகுந்த மரியாதையோடு சையதுனா அபூபக்கருடைய கபருக்கு முன்னால் நின்று சலாம் சொல்றோம். லட்சோபலட்சம் முஸ்லிம்கள் சொல்றாங்க. ஹஜ்ரத் உமருக்கு நாம சலாம் சொல்றோம். இந்த 2 பேரும் மோசமானவர்களா இருந்தா கியாம நாள் வரை அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கு அருகாமையில் அடக்கம் செய்யப்பட்டு கோடான கோடி முஸ்லிம்கள் காலமெல்லாம் அவர்களுக்கு சலாம் சொல்லுகிற அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஒரு லாஜிக்கா, ஒரு அறிவுபூர்வமா உள்ளவன் இதை யோசிக்க மாட்டான். ஒரு கெட்டவன் நல்லவனுக்கு பக்கத்தில் அடக்கமே செய்ய முடியாது. ஞாபகம் வச்சுங்க, கெட்டவன் நல்லவனுக்கு பக்கத்தில் அடக்கமே செய்ய முடியாது. இதுதான் நியதி. உலகத்தில் தலைவர் யார்? எல்லா நல்லோர்களுக்கும் தலைவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பக்கத்தில் அடக்கப்பட்டிருக்கிற அந்த 2 பெரிய மகான்களை பற்றி இல்லையா இவ்வளோ மோசமாக சொல்லக்கூடியவர்களை நாம் எப்படிங்க அங்கீகரிக்க முடியும்? என்னென்ன கதைகள் அவன் எழுதியிருக்கான் தெரியுங்களா? பெருமானார் இறந்த பிறகு ஹஜ்ரத் ஃபாத்திமாவுடைய வீட்டை உமர் எரித்தார் எழுதி வச்சிருக்கிறான். ஃபாத்திமா கற்பமாக இருந்தாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு உதைச்சதுல அந்த கற்பம் கலந்துருச்சுன்னு எழுதி வச்சிருக்கிறான். ஹஜ்ரத் அபூபக்கர் உமரையும் 2 தெய்வ சிலைகள்னு சொல்றான். தெய்வ சிலைகளாம் யார்? அபூபக்கரும் உமரும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஈரானுடைய எல்லாருமே அவன் என்ன ஓதுவான்னு சொன்னா, யா அல்லாஹ் அபூபக்கரையும் உமரையும் சபிப்பாயாக, குறைஷிகளின் 2 சிலைகள் அவர்கள். இதை எப்படி நம்ம ஏத்துக்க முடியுமா? இது இங்க சின்ன சின்ன பிரச்சனைக்கே சுன்னத் ஜமாத் இல்லைன்னு சண்டை போடுறான். என்னையே சுன்னத் ஜமாத் இல்லைங்கிறான். சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் இங்க சுன்னத் ஜமாத் இல்லை, அவன் இல்லை, இவன் இல்லைன்னு சொல்றீங்களே. அஹ்லு சுன்னாவுடைய அடிப்படை, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅனா என்ன? இந்த கொள்கை எல்லாம் பேசணும் இன்ஷா அல்லாஹ். சில வாரங்கள் அதையெல்லாம் நான் பேசுவேன். அஹ்லு சுன்னானா என்ன, ஒல் ஜமாஅத்னா என்ன, இதை முதல்ல நம்ம தெரியணும். முதல்ல ஷியாக்கள் இந்த அஹ்லு சுன்னாவுடைய அஸ்திவாரத்தை தகர்க்கக்கூடியவர்கள். இந்த கோட்பாட்டுடையவர்களை நீங்க எப்படி சம்மதிக்கிறீங்க? எப்படி இதை நாம் ஆதரிக்க முடியும்? இந்த ஹாமீனியும் அதே கொள்கை தான். சுன்னி முஸ்லிம்கள் காஃபிர்கள், சுன்னி முஸ்லிம்களை கொல்லலாம், இந்த முஸ்லிம்களை கொன்னா அந்த பொருள் உங்களுக்கு போர் செல்வங்கள், காஃபிர்கள்ட்ட இருந்து எடுத்த போர் செல்வங்கள் உங்களுக்கு ஹலாலு
இதுதான் இப்போ இருக்கிற ஹாமினியுடைய குப்பை கொள்கை. அது ஈரான் அவர்களுடைய இப்போதைய சண்டை, நான் அதை சொல்கிறேன், அது ஒரு அரசியல். அது அரசியல் சண்டையா பாருங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சண்டை நடந்தா எப்படியோ அப்படி பாருங்க. இது இஸ்லாமிய ஜிஹாத் அல்ல, இஸ்லாத்திற்காக நடக்கிற போரும் அல்ல. ஈரான் ஒருபோதும் அஹ்லு சுன்னாவுக்கு ஆதரவாக செயல்பட்டதில்லை, நன்றாக தெரியுங்கள். இப்போ அவர்கள் கஸாவுக்காக சண்டை போடல. கஸாவுக்காக ஈரான் சண்டை போட்டிருந்தா கிட்டத்தட்ட 1.5-2 வருட காலங்கள் கஸாவை தரமட்டமாக்கி நிர்மூலமாக்கி இவ்வளவு விளையாட்டை நடத்திட்டு இருக்குது இஸ்ரேலு. அப்போ ஈரான் என்ன செஞ்சது? ஈரான்கிட்ட எல்லா ஆயுதமும் இருக்குது இல்லை, எல்லாம் மற்ற அரபு நாடுகளை விடுங்க, அவன் கோலை ஒன்றும் இல்லை அவன்கிட்ட, அதை ஒரு பக்கம் விடுங்க. இப்போ ஈரான் அப்பெல்லாம் என்ன செஞ்சது? இப்பையும் பாருங்க, 6 நாளில் சண்டையை நிறுத்தியாச்சு. ஏன்? கஸா முஸ்லிம்களுக்கு விடுதலை கிடைக்காத வரை, பைத்துல் மக்திஸ் விடுதலை கிடைக்காத வரை இஸ்ரேலை தாக்குவோம் என்று ஏன் ஈரான் சொல்லலை? இந்த சண்டைக்கு பின்னணி வேற, இந்த சண்டையின் பின்னணி வேற. நெதன்யாஹு இஸ்ரேலுடைய பிரதமர், அவர் எத்தனை லட்சம் முஸ்லிம்களை கொண்டு குவித்தாரோ அதை விட பல மடங்கு இந்த ஈரான் சிரியா முஸ்லிம்களை கொண்டு குவித்தது. கொஞ்சம் 10 வருஷத்துக்கு முன்னால் உள்ள வரலாறுக்கு வாங்க. 2010 15 வரை சிரியாவில் 90% முஸ்லிம்கள் சுன்னா பிரிவை சார்ந்தவர்கள். அங்கே 50 வருஷத்துக்கு முன்னால அலவி பிரிவை சார்ந்த ஷியா கொள்கையுடைய ஒரு பிரிவு அலவி, அந்த பிரிவை சார்ந்த ஹாஃபிதுல் அசத் என்பவன் ஆட்சிக்கு வர்றான். அங்குள்ள முஸ்லிம்கள் படாத பாடுபட்டாங்க. அதற்கு பிறகு அவனுடைய மகன் பஷாருல் அசத் வர்றான். அவன் வந்த பிறகு கொடுமைகள் எல்லை மீறி போகுது. சாதாரண கொடுமைகள் அல்ல, வர்ணிக்க முடியாத கொடுமைகளுக்கு ஆளாகிறாங்க. முஸ்லிம் தலைவர்கள் எப்பனாலும் கொல்லப்படலாம். நைட்டில் இருப்பாங்க, காலையில் உயிரோடு இருக்க மாட்டாங்க. முஸ்லிம்களுடைய பள்ளிகள், முஸ்லிம்களுடைய மதாரிசுகள், உலமாக்கள் ஹிஜ்ரத் பண்ணுறாங்க, வேற நாட்டுக்கு போகிறாங்க. 2010 15 வரை அங்கே கிளர்ச்சி ஏற்படுது. அவனுக்கு எதிராக, யார்? பஷாருக்கு எதிராக கிளர்ச்சி ஏற்படுது. அந்த கிளர்ச்சியாளர்களை யார் ஒடுக்கினது? இதே ஈரான் தான் ஒடுக்குச்சு. ஈரானுக்கு ஆதரவு யாரு? ரஷ்யா. ஈரானுக்கு சிரியாவுக்கு ஆதரவு யாரு? இதே ஈரானும் சேர்ந்து ரஷ்யாவும் சேர்ந்து தான் ஒடுக்குறாங்க. அப்போ அன்றைக்கு அங்கே இன்னைக்கு கஸால கொல்லப்பட்டவர்களுக்கு ஈரான் போராடல. கஸால சில 1000 பேர் கொல்லப்பட்டாங்க. ஆனால் சிரியாவில் லட்சம் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டாங்க. 50 லட்சம் முஸ்லிம்கள் அகதிகளாக உலகம் முழுவதும் தெரிஞ்சாங்க. அன்னைக்கு இந்த ஈரானை பற்றி எவனும் பேசல. இந்த கொடூர செயலை செஞ்சது ஈரான் தான். இந்த செயலை அவர்கள் தான் அரங்கேற்றினார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையில் கடந்த ஆண்டு எப்படியோ இந்த பஷாருல் அசது நாட்டை விட்டு ஓடி போனான். அல்லாஹ்வுடைய கிருபையில் வெளிநாடுகளில் ஹிஜ்ரத் பண்ண முஸ்லிம்கள் எல்லாம் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பினாங்க. அவன் ஓடி போன பிறகுதான் பார்த்தா அவன் பதுங்கு குழிகளில் அமைத்த அந்த சிறைச்சாலைகளுடைய கொடுமைகளை அப்பந்தான் உலகம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. அங்கே முஸ்லிம்கள் எவ்வளவு கொடுமைப்பட்டாங்கன்னு சொல்லி இந்த எல்லாத்தையும் அரங்கேற்றியது யாரு? ஈரான் தான். இப்போ இருக்கிறாலே ஹாமினி, அவரை தலைவராக கொண்டாடுறாங்க இல்லையா? அல்லாஹ் பயப்படணும். இத்தனை லட்சம் முஸ்லிம்களை கொன்ன அந்த படுவாவி தான் இவர் நமக்கு ஹீரோலாம் கிடையாது. சரி, ஈராக்கில் சதாம் ஹுசைனுடைய ஆட்சியை வீழ்த்துவதற்கு அமெரிக்கா போர் செய்த போது அங்கே இருக்கிற ஷியா தலைவர் அலி சீஸ்தானி அவர் ஃபத்வா கொடுத்தாரு, அமெரிக்காவை இந்த போரில் நாம் ஆதரிக்க வேண்டும், அமெரிக்காவை எதிர்த்து நாம் போரிடுவது ஹராம். இப்போ நீங்கள் வெப்சைட்டில் பார்க்கலாம், அலி சீஸ்தானி சரிங்களா, அவருடைய ஃபத்வா இருக்குது. அப்போ அங்குள்ள சுன்னா முஸ்லிம்கள் போராடினாங்க, ஷியா முஸ்லீம் எல்லாம் அவனை ஆதரித்தான். அவரை வீழ்த்தி விட்டு சதாம் ஹுசைனை கொண்டு போட்டு யார் ஆட்சியில் உட்கார வச்சாங்க? ஷியாவை தான் உட்கார வச்சாங்க. இப்போ அங்கே ஷியாக்களுடைய ஆட்சி. அங்கே அஹ்லு சுன்னாவுடைய எந்த மதரசாவும் இல்லை, எந்த பள்ளியும் இல்லை. அதனால் சத்தாம் இறக்கும்போது சொல்லிவிட்டு போன செய்தி என்ன தெரியுமா? இந்த உம்மத்துக்கு நான் சொல்கிறேன், நீ யூதர்களை கூட நம்பு, ஷியாவை நம்பாதன்னு அவர் சொன்னது நிஜம். யூதர்களை நம்பு. இன்னொன்னு கேளுங்க, இந்த இப்போ நடந்த இஸ்ரேல் ஈரான் தாக்குதல் இருக்கு இல்லையா, இந்த தாக்குதலை சிரியா முஸ்லிம்கள் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? நான் ஆதாரத்தோடு பேசுகிறேன். சிரியா முஸ்லிம்கள் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? ஏன்னா அவங்க ஈரானால் துன்பப்பட்ட மக்கள். அவங்க சொன்னாங்க, இஸ்ரேல் ஈரானை தாக்குதல்லவா, அந்த காட்சியை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இஸ்ரேல் ஈரானை அடிக்கிறான் பாருங்க, அதுதான் எங்களுக்கும் மகிழ்ச்சி. ஏன்னா அந்த ஈரானால இந்த மக்கள் தன்னுடைய குடும்பத்தை இழந்திருக்கிறாங்க, பிள்ளைகளை இழந்திருக்கிறாங்க,
தன்னுடைய குடும்பத்தினருடைய என்னங்க உறுப்பு உடல் ஊனம் எல்லா கொடுமைகளை அனுபவிச்சதுனால அவங்க சொன்னாங்க, ஈரான் இஸ்ரேலை தாக்குவதில் எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறதோ இல்லையோ, இஸ்ரேல் ஈரானை தாக்குறதுல தான் மகிழ்ச்சி. அருமையானவர்களை, இப்படி வரலாறு நெடுக பெரும் கொடுங்கோளர்கள் தான் இவர்கள். இந்த ஷியாக்களுடைய கொள்கையை குறித்து நம்முடைய அறிஞர்கள் இந்த உம்மத்து தெரிவதற்கு பல கிதாபுகள் எழுதினாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, அவன் 12 இமாம்னு ஒரு கொள்கை வச்சிருக்கிறான். இப்போ காதியானிகளை நம்ம காஃபிருங்கிறோம். ஏங்க, அவன் பெருமானாருடைய இறுதி நபித்துவத்தை மறுக்கிறான். மிர்சா குலாம் அஹமத் காதியானியை நபிங்கிறான், வெளிப்படையாக சொல்கிறான். ஷியாக்கள் கிட்டத்தட்ட அதே கொள்கை தான். இந்த 12 இமாம்களும் அவனுடைய கொள்கைப்படி மாசூம்கள். மாசூம்னா யாருன்னா பாவமே செய்யாதவர்கள். இந்த 12 இமாம்களும் நபிமார்களை விட உயர்ந்தவர்கள். இந்த அவன் சொல்ற 12 இமாம், அவன் சொல்ற 12 நபிமார்களை விட உயர்ந்தவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல பெருமானாரை புகழ்ந்ததை விட ஹஜ்ரத் அலியை தான் புகழ்ந்திருக்கிறான்னு ஷியாக்கள் நம்புறான். குர்ஆன்ல யாரை பற்றி இருக்குதான்? அலியை பற்றி தான் இருக்குதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி இல்லை. இதெல்லாம் அவங்களுடைய பெரிய மோசமான கோட்பாடு. நான் ஆலிம்களுக்கு சொல்லிக் கொள்வேன். ஹஜ்ரத் இமாம் ஷாஹுலில்லா அவர்கள் ஒரு அற்புதமான கிதாப் எழுதினாங்க, இஸாலத்துல் ஹஃபா ஃபி பயானில் குலஃபா அன் ஹிலாஃபத்தில் குலஃபா. குலஃபாய் ராஷிதீன்கள் யாரு, அபூபக்கர் யாரு, உமர் யாரு, உஸ்மான் யாரு, இவங்களுடைய ஹிலாஃபத் எப்படிப்பட்டது, குர்ஆன்ல இருந்து ஹதீஸிலிருந்து ஷியாக்களுடைய கொள்கையை தகர்ப்பதற்கு அவங்க எழுதினாங்க. அதில் சையதுனா அபூபக்கர் எப்படிப்பட்ட நபருங்க, அவங்கள பற்றி பேச முடியுமா என்ன? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால சிரியா வந்திருக்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு கனவு வருது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவுடைய ஒரு பாதிரியாரிடம் சென்று தன் கனவை சொல்றார். அந்த பாதிரியார் ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் யாரு அப்படின்னு கேட்குறான். நான் மக்காவிலிருந்து வருகிறேன். உம்முடைய குலம் என்ன? நான் குறைஷியாக இருக்கிறேன். எதுக்காக இங்கே வந்தீர்? நான் வியாபாரத்திற்காக வந்திருக்கிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, உம்முடைய இந்த கனவுக்கு விளக்கம், உங்களுடைய மக்கமா நகரத்தில் இறுதி தூதர் ஒருவர் அனுப்பப்படவிருக்கிறார். அந்த இறுதி தூதருக்கு எல்லா இடத்திலும் அவருடைய அமைச்சராக, அவருடைய உதவியாளராக நீங்கள் இருப்பீர்கள். இதுதான் இந்த கனவுக்கு விளக்கம்னு அர்த்தம். சிரியாவிலிருந்து ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் மக்கா வந்துடுறாங்க. வந்த கொஞ்ச நாளில் பெருமானார் நபின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் தானவங்க நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நீங்கள் நபிங்கிறீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ சிரியாவில் இருக்கும்போது ஒரு கனவு கண்டு இல்லை, அந்த கனவு தான் ஆதாரம். உடனே அபூபக்கர் தானவங்க பெருமானாருடைய நெற்றிய முத்தமிட்டு கலிமா சொல்லி முதல் நபராக இஸ்லாத்துக்கு வந்தவங்க ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. நான் அவங்களுடைய சிறப்புகளை இப்போ நான் சொல்ல ஆரம்பித்தால் அதற்குரிய நேரம் இல்லை. அபூபக்கர் தான் இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துக்குரிய அந்த அபூபக்கர் தான் அவங்கள இப்படித்தான் இல்லைங்க, அவ்வளவு கேவலமாக திட்டுறவன் தான் இந்த ஈரானில் இருக்கிற ஹுமைனி வகைராக்கள், ஷியாக்கள். அதனால தயவு செய்து வாலிபர்களை எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன், இந்த தாக்குதல் நடக்குது அது வேற, அந்த யுத்தத்தை ஒரு அரசியல் யுத்தமாக பாருங்க, தீனி மார்க்க யுத்தமாக பார்க்காதீங்க, இதை கொள்கையாக நீங்க பார்க்காதீங்க. புரியுங்களா? பாருங்க, ஈரானுக்கு சப்போர்ட், இது ஒரு பெரிய உலகளாவிய ஒரு அரசியலுங்க. இன்னைக்கு அமெரிக்காவுடைய தலைமையின் கீழ் சில நாடுகள், நான் எல்லா இஸ்லாமிய நாட்டையும் சொல்றேன், பாருங்க, ஈரானுக்கு ஆதரவா ரஷ்யா இருக்கிறான். இப்போ ரஷ்யா என்ன முஸ்லிம்களுடைய நலனுக்கா ஈரான் ஆதரிக்கிறான்? யோசிச்சு பாருங்க. ரஷ்யா முஸ்லிம்களை ஆதரிக்கிற நாடா? அது ஒரு கம்யூனிச நாடு, இஸ்லாமியர்களை அழித்த நாடு. 90 வருட கம்யூனிச அந்த இரும்புத்திரை ஆட்சியில் எத்தனை லட்சம் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டாங்க? அங்கதான் இமாம் புகாரி பிறந்தாங்க, அங்கதான் இமாம் திர்மிதி பிறந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற ரஷ்யால தான் ஹதீஸ்கலை வல்லுநர்கள் எல்லாருடைய அடக்கத்தலமும் அங்கதான் இருக்குது. ஆனா அங்க கம்யூனிசம் வந்தபோது முஸ்லிம்களை கொடுமைப்படுத்தினாங்களா இல்லையா? பள்ளிவாசல்களை எல்லாம் பன்றிகள் கட்டுகிற இடமா மாத்தினான். முஸ்லிம்களை எரிச்சல் விட்டுவதற்கு பள்ளிவாசல் பூரா பன்றிகளை கட்டினான். ஏன்னா பன்றி முஸ்லிம்களுக்கு அறவே ஆகாதல்லவா, பன்றியை கட்டினான். ஆடு மாடை கூட கட்டல, ஆடு மாடை கட்டல, பன்றிகள் கட்டினா யாரு? இந்த ரஷ்யா ஈரானை ஆதரிக்கிறான். நீங்க யோசிச்சு பாருங்க, அவனுக்கு என்ன இஸ்லாமா நோக்கம்? நான் சொல்றது இது ஒரு அரசியல் இல்லையா? இந்த ஈரானை யார் ஆதரிக்கிறா? சீனா ஆதரிக்கிறான். சீனா முஸ்லிம்களுக்கு நலம் நாடுகிற ஒரு நாடா? இல்லை. அங்கேயும் முஸ்லிம்கள் மீது கட்டுப்பாடுகள், சில பகுதியில் முஸ்லிம்கள் அங்க கொடுமைக்குள்ளாகிறாங்க. இதை அரசியலாக பாருங்கன்னு நான் சொல்றேன். எந்த இஸ்லாமிய நாட்டு, எந்த இஸ்லாமிய நாடும் இன்னைக்கு என்னங்க தரமான நாடு இல்லை. இதை வைத்து ஈரானையும் ஈரானுடைய கொள்கையும் தூக்கி பிடிக்காதீங்க.
ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், வரலாற்றில் காஃபிர்களிடமிருந்து நாடுகளை கைப்பற்றியவர்கள் அஹ்லுஸ் சுன்னா கொள்கையுடையவர்கள் தான். ஹஜ்ரத் அபூபக்கருடைய காலத்தில் பல நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டது. இன்றைய ஈரான் யாருடைய காலத்தில் வெற்றி கொள்ளப்பட்டது? ஹஜ்ரத் உமருடைய காலத்தில். அதுவும் அஹ்லுஸ் சுன்னா நாடு தான். அங்கே எப்படி ஷியா வந்தாங்க நான் சொல்கிறேன். அப்போ ஹஜ்ரத் உமருடைய காலத்தில் தான் இன்றைய ஈரான் வெற்றி கொள்ளப்பட்டது. அடுத்து வந்த அப்பாசியாக்கள் எல்லா அஹ்லுஸ் சுன்னா அவங்க காலத்தில் தான் வெற்றி கொள்ளப்பட்டதுங்க. 1400 ஆண்டு காலத்தில் ஒரு ஷியா அரசாங்கம் ஒரு காஃபிரிடமிருந்து எந்த ஒரு நாட்டையாவது கைப்பற்றி இருக்கிறதா நீங்கள் பாருங்கள், இருக்காது. அவங்க முஸ்லீம்கள்ட்ட இருந்து நாட்டை கைப்பற்றி முஸ்லீம்களை கொண்டாங்க. அதான் அவங்க செஞ்சது. மிஸ்ர் அது ஒரு பெரிய நாடு. அந்த மிஸ்ரை யார்? இந்த ஷியாக்கள். அன்றைக்கு அவங்கள ஃபாத்திமீன்கள் சொல்லப்பட்டாங்க. இந்த ஷியாக்கள் மிஸ்ரை கைப்பற்றிட்டாங்க. கைப்பற்றி ஒரு 200 வருஷம் ஆட்சி செஞ்சான். அந்த 200 வருஷம் அங்குள்ள அஹ்லுஸ் சுன்னா முஸ்லீம்களுக்கு சொல்லனா துயரங்கள். எல்லா பள்ளிவாசல்லையும் சஹாபாக்களை திட்டி வாசகங்கள், சாலைகளில் சஹாபாக்களை திட்டி வாசகங்கள். அமீர் அறிவிப்பு செய்கிறாரு, மன் சப்ப சஹாபியன், யார் ஒரு சஹாபியை திட்டுவானோ ஃபலஹு தீனார், அவனுக்கு 1 தீனார் பரிசு. 1 தீனார்னா 4 கிராம் தங்கங்க. இவங்க அறிவிப்பு செய்கிறார். அந்த யார்? ஃபாத்திமீன்களுடைய அந்த ஷியா அரசர். ஆனால் மிஸ்ரில் உள்ள உலமா, மிஸ்ரில் உள்ள பாமர மக்கள் அவங்க தான் இந்த ஷியாக்களுடைய எந்த கெடுபிடிகளுக்கும் இடம் கொடுக்கல, உறுதியாக இருந்தாங்க. யாரும் சஹாபாக்களை திட்டவே இல்லை, யாரும் அந்த தீனாரை வாங்கவும் இல்லை. ஷியாக்கள் தங்களுடைய கொள்கையை புகுத்த முடியாத ஒரு நாடுன்னு சொன்னால் அது மிஸ்ர் தான். இன்னைக்கும் மிஸ்ர் அஹ்லுஸ் சுன்னாவுடைய கோட்டை. ஒரு ஷியா கூட அங்கே கிடையாது. இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு இருந்ததில்லை. 200 வருஷத்துக்கு பின்னால் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹமத்துல்லா அலை பைத்துல் மக்திஸை வெற்றி கொண்ட பிறகு இந்த மிஸ்ரில் இருந்து ஷியாக்களை துரத்தி விட்டான். அதனால ஷியாக்களுக்கு சலாஹுத்தீன் அய்யூபியை பிடிக்காது. நாம் யாரை கொண்டாடுறோமோ அவங்களுக்கு பிடிக்காது, எல்லாத்தையும் துரத்தி விட்டார் இல்லையா? அத்தகைய ஒரு மோசமானவர்கள் தான் இந்த ஷியாக்கள். பிறகு ஈரான், அங்கேயும் முஸ்லிம்கள் தான் இருந்தாங்க. அங்கே ஷாஃபி ஹனஃபி மதுஹபை சார்ந்த பெரிய பெரிய உலமாக்கள் இருந்தாங்க. இன்றைக்கும் ஷாஃபி மதுஹபி சார்ந்த அறிஞர்கள் அவங்களுடைய கிதாபுகள், அவங்களுடைய நூல்களை படித்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஊர் பேர்கள் வரும். ஷீராசி, ஷீராசினா ஷீராஸில் பிறந்தவர். ஷீராஸ் எங்கே இருக்குது? இப்பயும் பார்த்தீங்கன்னா ஈரானில் இருக்குது. சரிங்களா? இஸ்பஹானி, இஸ்பஹான் ஈரானில் இருக்குது. ஹொர்முஸின்னு வரும், ஹொர்முஸ் ஈரானில் இருக்குது. ஹொர்முஸ் ஜலசந்தின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ ஈரான் மூடிச்சுன்னு சொன்னாங்களே, அதான் ஹொர்முஸ். எல்லா அஹ்லுஸ் சுன்னாவுடைய உலமாக்கள் அவங்க தான் இருந்தாங்க. இந்த ஃபாத்திமீன்கள் அங்கே என்ன சஃபவியின்கள் என்று அங்கே போய் அந்த நாட்டை பிடித்து அஹ்லுஸ் சுன்னாவுடைய உலமாக்களை கொன்று குவித்து அந்த மக்களை மிரட்டி எல்லாத்தையும் ஷியாவாக்கினா. இன்றைக்கும் பாருங்கள், ஷியா முஸ்லீம்கள் அங்கே இருக்கிறாங்க. எங்கே? ஈரானில் இருக்கிறாங்க. தஹரான் ஈரானுடைய தலைநகர். அங்கே அஹ்லுஸ் சுன்னா ஒரு பள்ளி கூட கட்ட முடியாது இன்னைக்கு வரைக்கும். எல்லாம் வீட்டில் தான் தொழுகிறாங்க. சுன்ன ஜமாத் இருக்கிறாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க. பல பகுதிகளில் அவங்க மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. ஈரான்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக ஷியா கிடையாது. ஈரானுடைய பல நகரங்களில் சுன்னா என்னங்க மிகுதியாக இருக்கிறாங்க. ஒரு சில நகரங்களில், குறிப்பாக அவங்களுடைய தலைநகரத்தில் பள்ளிவாசலே கட்ட முடியாது. இதுதான் உண்மை நிலை. ஆக அஹ்லுஸ் சுன்னாவை கொன்று குவித்ததில் யூதர்களுக்கு முதலிடமா ஷியாக்களுக்கு முதலிடமான்னு பார்த்தீங்கன்னா ஷியாக்களுக்கே முதலிடம். அந்த ஷியாக்களை போய் நம்ம ஆதரிக்க முடியுமா? இந்த ஹாமினி நமக்கு என்ன தலைவராவர்? அதனால் அருமையானவர்களே, நான் போன வாரமே நிதானமாக பேசினேன். ஷியாக்களை நம்ம ஆதரிக்க முடியாது, ஆனால் ஏதோ அடி வாங்குறான், அவ்வளோதான். ஆனால் இவர்கள் கஸ்ஸா முஸ்லிம்களுக்காக போர் செய்யலை. போர் செஞ்சால் இப்போ போரை நிறுத்தியிருக்கவே மாட்டாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, கஸ்ஸா முஸ்லிம்கள் அவங்க தான் பலஸ்தீன முஸ்லிம்களை கொண்டு தான் பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்படுமே தவிர ஈரானை கொண்டு அல்ல. ஹதீஸ்லேயும் அப்படி தான் இருக்குது. பைத்துல் மக்திஸை மீட்பவர்கள் அந்த மண்ணை சார்ந்தவர்கள், வேற எந்த அரபு நாடும் அல்ல. அந்த மக்கள் அல்லாஹ் அவங்களுக்கு வலிமையை கொடுப்பான், அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுப்பான். அவங்க தான் யூதர்களை விரட்டுவாங்களே தவிர ஈரானோ மற்ற நாடோ கிடையாது. அதனால நாம நம்முடைய அபூபக்கர் உமரை திட்டக்கூடியவர்களை வழிகாட்டிகளை ஆக்கக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தாய் ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களை தாயின்னு சொல்லி நம்மளாம் ஆக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், நபியின் மனைவிமார்கள் உங்களுக்கு தாயின்னு அல்லாஹ் சொல்றான். அன்னை ஆயிஷா நமக்கு தாய் நம்ம சொல்லல, அல்லாஹ்வே சொல்றான். அது ஹதீஸில் வரல, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அந்த தாயை, உங்க தாயை யாராவது விபச்சாரின்னு சொன்னா நீங்க அவங்க கூட போய் வியாபாரம்
கொள்முதல் எல்லாம் வச்சுக்குவீங்களா? அவங்க சொல்லிட்டு போகிறான், அவங்க கூட வியாபாரம் வச்சுக்கிறேன். இந்த ஈரானுடைய ஷியாக்கள் அன்னை ஆயிஷா மீது விபச்சார குற்றம் சுமத்துபவர்கள். அன்னை ஆயிஷாவை மோசமான பெண்ணுன்னு சித்தரிக்கிறவங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவில் கேவலமான வார்த்தைகளை திட்டுறவங்க. நாம் எப்படி இவங்களை ஏற்றுக்க முடியும்? அதனால் அருமையானவர்களே, இந்த 6 நாட்கள் நடந்த போர் இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய சோதனை, நம்முடைய கொள்கைக்கும் ஈமானுக்கும் ஏற்பட்ட ஒரு பெரிய சோதனை. நிறைய மௌலவிகளை விளக்கம் இல்லாமல் இவங்களை பாராட்டி இவர்களை பற்றி என்ன செய்கிறாங்க, எழுதவும். அவர் ஹாமினிய பெரிய ஈமானிய தலைவர், அவர் நமக்கு முன்மாதிரி இல்லை. நமக்கு முன்மாதிரி சலாஹுத்தீன் அய்யூபுடைய வாரிசுகள் தான். அவங்க பலஸ்தீனியர்கள். இவர்கள் அப்துல்லாஹ் இப்னு சபா என்கிற ஒரு யூதனுடைய வாரிசுகள். இந்த ஷியா மதம் உருவானது அப்படிதான். அப்துல்லாஹ் இப்னு சபான் ஒரு யூதன். ஹஜ்ரத் உஸ்மானுடைய ஆட்சி காலத்தில், உஸ்மான் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி காலத்தில் ஹஜ்ரத் உஸ்மானை பற்றி அவங்க பேசுகிற பேச்சு அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 2 மகள்களை நிக்கா செஞ்சு கொடுத்தான். யாருக்கு? உஸ்மான் தான். உங்களுக்கு சரிங்களா? யார? அன்னை ருக்கையா அவர்களையும் உம்மு குல்சூமையும் மனம் முடித்து கொடுத்தார். முதல்ல ருக்கையா, அப்புறம் உம்மு குல்சூம். உம்மு குல்சூம் இறந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? எனக்கு இன்னொரு மகள் இருந்தால் அவரையும் உஸ்மானுக்கு நிக்கா செய்து கொடுத்துருப்பேன். எனவே தான் நாம ஹஜ்ரத் உஸ்மான் என்ன சொல்ற, துன்னூரைன், பெருமானாருடைய 2 மகள்கள், நூறுகள், பிரகாசம், அந்த 2 நூறுகளுக்கு மனைவியாக இருந்தவர்கள் 3வது ஒரு மகர் இருந்தால் நிக்கா செஞ்சு கொடுத்துருப்பேன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாதா என்ன உஸ்மான் யாருன்னு சொல்லி? அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி அவர்கள் திட்டாத, பேசாத, வாயில நாம சொல்லவே முடியாது அவ்வளோ மோசமான வார்த்தைகளில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எழுதியும் திட்டியும் இன்னைக்கும் நான் சொல்கிறத இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஏதோ கடந்த காலத்தில் ஷியாக்கள் அப்படி இருந்தாங்க, இப்போ அப்படி இல்லை அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. உங்களுக்கு ஆங்கிலம் தெரிந்தால் ஆங்கிலத்தில் பாருங்கள் என்னென்ன சொல்லி வச்சுருக்கான்னு சொல்லி. அருமையானவர்களே, அந்த அடிப்படையில் நம்முடைய கொள்கை நமக்கு ரொம்ப முக்கியம், நம்முடைய அகீதா முக்கியம். நீங்கள் சஹாபாக்களை திட்டக்கூடிய ஜமாத்தில் போய் சேர்ந்தீங்கன்னா நீங்களும் காஃபிரா போயிடுவீங்க. நம்முடைய உலமாக்கள் கொள்கை நூல்களில் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க, ஹுப்புஹும் தீனுன் வ ஈமானுன் வ இஹ்சானுன். சஹாபாக்களை நேசிப்பது மார்க்கம், சஹாபாக்களை நேசிப்பது அது நல்லறம், சஹாபாக்களை நேசிப்பது ஈமான். ஒ புகுதுஹும், சஹாபாக்களை வெறுப்பது குஃப்ருன், இறை மறுப்பு. ஒ நிஃபாக்குன், நயவஞ்சகத்தனம். ஒ துகியானுன், அது அட்டூழியன்னு எழுதியிருக்கிறாங்க. இந்த சஹாபாக்களை வெறுக்கிற, காஃபிர்னு சொல்லுகிற ஹாமீனியை நீங்கள் ஆதரித்தால் நீங்கள் ஈமான் இல்லாமல் ஒத்த போயிருவீங்க. ஈமான் இல்லாமல் ஹாமீனி எவனாவது தலைவன் சொன்னால் அவன் ஈமான் இல்லாமல் ஒத்தா போயிடுவான். எனவே இந்த சையது ஹாமீனி நமக்கான தலைவர் அல்ல. அங்கு நடக்கிற ஒரு அவர்களுடைய நாட்டை இஸ்ரேல் தாக்கினா இவன் திருப்பி தாக்கினான். இந்த போருக்கு பின்னால் உள்ள நாடகங்கள் என்ன? அல்லாஹு ஆலம், காலம் அதற்கு பதில் சொல்லலாம். என்ன காரணத்தினால இந்த 3 பேரும் சேர்ந்து நடத்திய அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல், இதில் முஸ்லிம்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. எந்த நன்மையுமே முஸ்லிம்களுக்கு இல்லை. இதை அடித்து உறுதியாக என்னால் சொல்ல முடியும். உலக அரசியலும் ஷியாக்களுடைய அரசியலும் உங்களுக்கு தெரிந்தால் நான் சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் நம்புவீங்க. நாம் நம்புறது, நாம் எதிர்பார்க்கிறது, இந்த அரபு நாடுகள் எவ்வளோ கேவலமாக போயிட்டாங்க. அதான் இங்கே கவலைக்குரிய விஷயம். அவர்கள் கோழைகளாக மாறியதுனால தான் இன்னைக்கு ஷியா ஹீரோ ஆகிட்டான் இல்லையா? இந்த ஆயுதங்கள், இந்த அணு ஆயுத தயாரிப்பு என்ன, ஷியாவில் இருக்கிற அந்த அவங்க பாரசீகள், அவர்கள் அசல்ல ஆரியர்கள். ஈரானில் உள்ள பிராமணர்கள் தான் 7000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவுக்கு வந்தான். இங்குள்ள பிராமணர்கள் புத்திசாலின்னு சொல்கிறோமா இல்லையா? அதே மாதிரி இயற்கையிலேயே பாரசீகள் புத்திசாலிகள். கொஞ்சம் அவன்கிட்ட அறிவு இருக்குது. அறிவு, அந்த அறிவு அதை வச்சு தான் தொழில்நுட்பத்தில் வளர்றான். உலகத்தில் அல்லாஹ்வுடைய நியதி, யார் முயற்சி செய்கிறானோ அதுக்கு வெற்றி கிடைக்கும். அவனுடைய தொழில்நுட்பத்தில் வல்லரசுகளுக்கு நிகராக ஆயுதங்களை குவிச்சிருக்கிறான். அது பாராட்டுக்குரிய விஷயம். எல்லா இஸ்லாமிய நாடும் அது செய்யணும். ஈமானுக்குரிய வெற்றிலாம் கிடையாது, ஞாபகம் வைங்க. ஈமானுடைய வெற்றி பலம் யார்கிட்ட இருந்துச்சு? நீங்கள் ஆப்கானிய முஜாஹிதுகளை சொல்லுங்கள். ஆப்கானிஸ்தானில் அவங்க சுன்னி முஸ்லீம்கள், ஹனஃபிகள், அவங்க ரஷ்யா வீழ்த்தினாங்க. ரஷ்யாவுக்கு முன்னால் அவங்கள்ட்ட எந்த ஆயுதமும் கிடையாது. ஒரு அல்லாஹ் அக்பர் சொன்னால் போதும் ரஷ்ய படைகள் கொத்து கொத்தா வீழ்ந்தான். ஒரு அல்லாஹ் அக்பரை கொண்டு கோட்டைகளை வீழ்த்தினாங்க. அவங்க ஈமானிய பலத்தால் வென்றவர்களை தவிர இது ஈமானிய பலத்துக்கு, இதுக்கு ஈமானே இல்லாதவன்ட்ட ஈமானிய பலத்துக்கு எங்கே போகிறது? அதனால் அரபு நாடுகள் இது மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தில் வந்திருக்கணும். அவர்கள் முட்டாள்களாக அமெரிக்காவுக்கு கைக்கூலிகளாக மாறி
தன்னுடைய நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகாம அறிவியலை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாம இருந்ததுனால வந்த விளைவு தான். உண்மையா நம்முடைய ஹீரோ யாருன்னா துருக்கிய கடைசி ஹலீஃபா அப்துல் ஹமீத். அவர் நம்முடைய ஹீரோ. ஏன்னா அவருடைய ஹிலாஃபத்து எதனால வீழ்ந்தது? அவர் பலஸ்தீன மண்ணிலிருந்து ஒரு பிட்டை கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். என் உயிரே போனாலும் சரி. அவரை ஐரோப்பியர்கள் எவ்வளவோ காம்ப்ரமைஸ் பண்ணாங்க, பல கட்டங்கள் பேச்சுவார்த்தை. கொஞ்ச பகுதியை நீங்க யூதர்களுக்காக கொடுங்க, கொஞ்ச பகுதி இஸ்ரேலுக்காக கொடுங்க. ஏன்னா அப்போ அவருடைய ஹிலாஃபத்தில் தான் எல்லா நாடும் இருக்குது. இன்றைய அரபு நாடுகளும் இருக்குது, இஸ்ரேலும் இருக்கு, பலஸ்தீனும் அவருக்கு கீழே இருக்குது. அவரை பல தடவை அவர்கிட்ட வர்றாங்க. அவர் சொன்னார், நான் உயிரோடு இருக்கிற வரையிலும் பலஸ்தீன மண்ணுடைய ஒரு பகுதியை கூட நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். அவர் மாவீரன். அவரை என்ன செஞ்சானுங்க, சூழ்ச்சி பண்ணி துருக்கியிலிருந்து சில பேரை உருவாக்கி கமால் அத்தாத்துர்க்குங்கிற ஒருத்தனை உருவாக்கி அவர் மூலமாக அவருடைய ஆட்சியை வீழ்த்தினாங்க. அவர் இஸ்லாத்துக்காக ஆட்சி இழந்தார், முஸ்லிம்களுக்காக ஆட்சி இழந்தார், பைத்துல் மக்தீஸுக்காக ஆட்சி இழந்தார். அருமையானவர்களே, அவர் உண்மையான வீரரை தவிர இந்த ஹாமினி அல்ல. இவர்கள் வழியா அல்லாஹ் பாதுகாக்கணும், இவங்க வழியா ஒருவேளை அல்லாஹ் பாதுகாக்கணும். பலஸ்தீனர்களுக்கோ பைத்துல் மக்தீஸோ வெற்றி கொள்ளப்பட்டா இவங்க மறுபடியும் அங்கேயும் ஷியா கொள்கை தான் நிறுவாங்க. ஷியாக்குடைய தொழுகையை பாருங்க, அது ஒரு தொழுகையா? அது நம்முடைய தொழுகையை பார்த்து எத்தனையோ முஸ்லிம்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கான், எத்தனையோ காஃபிர்கள். இந்த தொழுகையை பார்த்தா முஸ்லீம் அல்லாதவனுக்கு இஸ்லாத்தின் மீது பற்று வரும். அவங்களுடைய தொழுகையை பாருங்க, அவங்களுடைய அதான பாருங்க. பாங்குல ஒவ்வொரு நாட்டில் உள்ள ஷியா ஒவ்வொரு விதமாக பாங்கு சொல்லுவாங்க இல்லையா? அல்லாவை ஏற்றுக்கிறோம், பெருமானாரை ஏற்றுக்கிறோம். அவன் அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாவுக்கு பிறகு அஷஹது அன்ன அலியன் வலியுல்லாம்மா, அஷஹது அன்ன அலியன் ஹுஜ்ஜத்துல்லாம்மா. இன்னும் சில ஊர்களில் அஷஹது அன்ன ஹசனன் வ ஹுசைனன் வசியுல்லாம்மா. பாங்கில் ஒரு குடும்பத்தையே கொண்டு வரோம். அவனுடைய தாத்பரியம் என்பது அவதார கோட்பாடுங்க. அவதார கோட்பாடு கிறிஸ்தவர்கள்ட்ட வந்துச்சு. ஈசா அலி இஸ்லாமுடைய உருவத்தில் கடவுள் இறங்கினார்னு கொண்டு வந்தான். பிராமணர்கள்ட்ட அவதார கொள்கை இருக்குது, ராமர் கடவுள் தான், அவர் மனித தோற்றத்தில் வந்தாருன்னு சொல்லி. ஷியாக்கள்கிட்ட இந்த எல்லா கொள்கையும் இருக்குது. ஒரு ஷியா முஃப்தி இடத்துல ஒரு ஆள் கேட்குறாருங்க, நல்லா கவனிங்க. ஒரு ஆள் கேட்குறார், லா இலாஹ இல்லா அலி, அலியை தவிர வேறு கடவுள் இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொன்னா அது ஹராமா, அவன் காஃபிரான்னு கேட்குறான். நல்லா யோசிச்சு பாருங்க. நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள உயிருக்கு மேலாக மதிக்கிறோம். ஆனால் யாராவது லா இலாஹ இல்லா முஹம்மத் அப்படின்னு சொன்னால் நம்ம அவனை காஃபிருமா? இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு கடவுள் அல்ல. ஒரு ஷியா முஃப்திட்ட ஒரு ஆள் கேட்குறாருங்க, லா இலாஹ இல்லா அலி, அலியை தவிர கடவுள் இல்லைன்னு சொன்னால் அது ஹராமா, அவன் காஃபிரான்னு சொல்லி என்னங்க பதில் சொல்லணும்? அவன் காஃபிரு. அந்த ஆள் அதுக்கு எப்படியெல்லாம் பதில் சொல்கிறான்னா, இல்லை அப்படி சொல்லக்கூடாது, ஆனாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. உங்களுக்கெல்லாம் அரபி தெரிஞ்சால் நான் போட்டு காட்டுவேன். இப்போ இருக்கிற ஒரு முஃப்தி சொல்லக்கூடாது, ஆனால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா அவன் சொல்கிறான், அந்த அஹ்ல பைத்துன்னு சொல்லக்கூடிய இமாம்கள் மீது அவன் இட்டு கட்டுவான் நிறைய. சொல்கிறான், இல்லை நம்முடைய இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்க, அல்லாவும் ஹாலிக்கு நாமும் ஹாலிக்கு தான், அல்லாவும் ராசிக்கு நாமும் ராசிக்கு தான். இந்த கொள்கையெல்லாம் உங்களால் ஏற்றுக்க முடியுமாங்க? குரான் சொல்லுகிற தௌஹீதுக்கு முன்னால், குரான் சொல்கிற ஏகத்துவத்துக்கு முன்னால் இந்த கொள்கையை நாம் ஏற்றுக்க முடியுமா? இவனுக்கும் இணை வைப்பாளர்களுக்கும் வித்தியாசமே இல்லை. நானும் அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்குறேங்க. அவன் எப்படியாவது ஹராம்னு சொல்ல மாட்டிருக்கான் அந்த முஃப்தி. இப்படி சொல்கிறவன் காஃபிர்னு சொல்ல மாட்டிருக்கான். என்ன அர்த்தம்? அவர்கள் கிட்டத்தட்ட ஹஜ்ரத் அலியை அப்படி தான் கொண்டு வர்றாங்க, கடவுள் அவதாரம் என்பது போல தான் அவங்க கொண்டு வர்றதெல்லாம். அதனால் இந்த ஈரானிய கோட்பாடு, ஈரானிய சித்தாந்தம் என்பது அறவே இஸ்லாமிய கோட்பாட்டுக்கு, குர்ஆனிய கோட்பாட்டுக்கு, ஹதீஸுடைய கோட்பாட்டுக்கு நேர் எதிரானது. அவர்கள் எல்லா சஹாபாக்களையும் காஃபிர்னு சொல்கிறான், ஒரு 17 பேரை தவிர. 17 பேரை தவிர எல்லாரும் காஃபிர். எல்லாரும் காஃபிர்னா இஸ்லாம் யாரை கொண்டுங்க வளர்ந்துச்சு? சஹாபாக்கள் தானே எல்லா நாடுகளையும் வெற்றி கொண்டு அந்த நாட்டில் இஸ்லாத்தை பரப்புனது யாரு? சஹாபாக்கள். இந்த சஹாபாக்கள் காஃபிர்னா இன்னைக்கு உலகம் முழுக்க இஸ்லாம் யாரை கொண்டு வந்துச்சு? இவன் யாரை காஃபிருங்கிறானோ அந்த சஹாபாக்களை கொண்டு தான். எனவே அருமையானவர்களே, சஹாபாக்களை காஃபிர்கள், பாவிகள், முனாஃபிக்குகள் என்று சொல்லக்கூடிய ஈரானிய ஹுமைனிய சித்தாந்தத்தை வெறுப்பது ஈமானுடைய கடமை. அதை ஆதரித்தால் உங்களுடைய ஈமானுக்கு அது ஆபத்தாகும். இதை நன்றாக தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எந்த வகையிலும் அந்த சித்தாந்தத்தை ஆதரிக்காதீங்க. ஒரு அரசியல் சண்டை,
அந்த அரசியல் சண்டையில் நான் சொன்னேன் இல்லையா, இஸ்ரேல் யாரை கொண்டு அடி வாங்கினாலும் மகிழ்ச்சி தான். இஸ்ரேலை யாருனாலும் அடிக்கலாம், ரஷ்யாவும் அடிக்கலாம். ரஷ்யா அடித்தது என்பதற்காக ரஷ்யாவுடைய கம்யூனிசத்தை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? இஸ்ரேலை சீனா கூட அடிக்கலாம் அரசியலுக்காக. சீனா அடிக்கிறது என்பதற்காக சீனாவுடைய நீங்கள் அரசியலை ஏற்றுக்குவீங்களா? அதே போல தான் ஈரான் அடிக்கிறது, அது ஒரு அரசியல் சண்டை. அதுக்காக ஈரானிய சித்தாந்தமோ ஈரானிய அந்த சஹாபாக்களுடைய வெறுப்பு கோட்பாடு, நம்முடைய தாய் அன்னை ஆயிஷாவை திட்டுகிற அந்த கோட்பாடு, அது நாம் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோம். அவங்க நாம மதிக்கக்கூடிய அத்தனை சஹாபாக்கள் மீதும் அதாங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவங்க எல்லாத்தையுமே விபச்சார குழந்தைகள்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் எப்படிங்க நீங்கள் ஏற்றுக்குவீங்க? அபூபக்கர் உமர் மட்டுமல்ல, நீங்கள் மதிக்கிற எல்லாத்தையும் எங்கே சொல்லுவான்னா, அவருக்கு பிறந்தாரு, அவரோட ஜினா செஞ்சார், விபச்சாரம் அப்படியே எழுதுவான். எவ்வளவு புனிதத்தை நம்ம கட்டமைச்சிருக்கிறோம் சஹாபா பெருமக்கள், அதை சுத்தமாக தெரிஞ்சிருவான். அதுக்கு பிறகு தீன் என்ன இருக்க முடியும்? அதனால இந்த போர் ஈமானுக்கு சோதனையான போர். அல்லாஹ் பைத்துல் மக்திஸுக்கு நிச்சயமாக வெற்றி வச்சிருக்கிறான். நான் சொன்னது போல அது பலஸ்தீன முஸ்லீம்களை கொண்டுதான், அவங்க அஹ்லு சுன்னா முஸ்லீம்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த இடத்துலையுமே கஸா முஸ்லீம்களோ பலஸ்தீன முஸ்லீம்களோ ஈரானை பாராட்டியதே கிடையாது. எந்த இடத்துலையுமே சொல்லப்போனால் கடந்த 1.5 ஆண்டு நடந்த அந்த பிரச்சனைகளில் அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் சஹாபாக்களை நேசிப்பவர்கள், நாங்கள் அஹ்லு சுன்னா கொள்கையில் இருக்கிறவங்க, ஈரானோடு எந்த நட்பும் எங்களுக்கு கிடையாது. இதான் அந்த மக்கள் தெளிவாக சொன்னது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க ஈரானுடைய உதவி அவங்க எதிர்பார்க்கல, ஈரானை கொண்டு தங்களுக்கு வெற்றி வரணுங்கிறதை எதிர்பார்க்கல. அந்த மக்கள் அஹ்லு சுன்னாவுடைய முஸ்லீம்கள்கிட்ட இருந்து தான் உதவி எதிர்பார்க்குறாங்க. அவங்க சொந்த காலில் நிற்கிறாங்க, தாங்கள் ஒரு நாள் ஜெயிப்போம் என்பதிலையும் உறுதியாக இருக்கிறாங்க. இதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஷியாக்களுடைய இதர கோட்பாடுகள், அவங்க வளர்ந்த விதங்கள், அது தனி ஒன்றாக தான் நாம் பேசணும். மஹதி அலைஹிஸ்ஸலாம் யார்? ஷியாக்களும் மஹதியை சொல்கிறான், நம்மளும் சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு பெரிய கொள்கை பேச்சாக தொடர்ந்து பேசணும். இன்ஷா அல்லாஹ் இது போன்ற ஃபித்னாக்கள் வளருகிற நேரத்தில் அந்த கொள்கைகளையும் நாம் தெரிய வேண்டியிருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் உண்மையான அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅவுடைய கொள்கையில் வாழச் செய்து அதன் மீதே அல்லாஹ் நம்மை மரணிக்க செய்வானாக. சஹாபாக்களை நேசிக்கிற மக்களாக ஆக்குவானாக. சஹாபாக்களை வெறுக்கிற, திட்டுகிற, அவர்களை நயவஞ்சகர்கள் என்று சொல்லுகிற எந்த சித்தாந்தத்தின் மீதும் நமக்கு எந்த பற்றும் பிடிப்பும் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த நேரத்தில் குழப்பமான வீடியோக்களை பரப்பக்கூடியவருடைய ஃபித்னாவிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் விரைவான தீர்வை தருவானாக. அந்த மக்களை கொண்டே அல்லாஹ் பைத்துல் மக்திஸை வெற்றியாக்கி தருவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.